வாங்க எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னரு எது வேணாலும் சாப்பிட்லாம். அதுக்கு பூண்டு நல்லா ஒரு முழு பூண்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி அதே மாதிரி ஒரு பெரிய துண்டு நல்லா பொடியாக வெட்டிக்கோங்க. வெட்டி வச்சுட்டு 2 கேரட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். 2 உருளைக்கிழங்கு அதையும் சீவி இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு குடமிளகாயை கட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா பொடியாக அரிஞ்சிக்கோங்க. முட்டைக்கோஸ் கொஞ்சம் ஒரு 1/4 கிலோ முட்டைக்கோஸ் இருக்கும். அதை கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடியாக கட் பண்ணி. கார்ன் ஸ்வீட் கார்ன் ஒரு பெரிய கார்னு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே கத்தியில் சைடில் சீவுனா அது தனித்தனியாக விழுகும். அதை எடுத்து வச்சுருக்கேன். வச்சுட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டுட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் ஓமம், அது 2 பொரிஞ்சோடனே இஞ்சி, அதுக்கப்புறம் பூண்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் நேரம் எண்ணெயில் அப்படி பரட்டி விட்டுட்டு கொஞ்சம் சில்லி ஃப்ளாக்ஸ் போட்டிருக்கேன். மிளகாயை லேசாக மிக்சியில் போட்டு உடச்சி நுணுக்கி வச்சது, நைஸாக இல்லாமல் திரியாக இருக்கிற போட்டிருக்கேன். போட்டு கேரட் அதில் சேர்த்துக்கலாம். இப்போது முட்டைக்கோசையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டு கார்னையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் வதக்கினா போதும். ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. வதக்கிட்டு கொஞ்சம் சால்ட்டு, போட்டு ஒரு பெரட்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். குடமிளகாய் அதையும் சேர்த்துட்டு ஏன்னா லாஸ்ட்டாக தான் குடமிளகாய் சேர்க்கணும். ஃபஸ்ட்டே சேர்த்தா ரொம்ப வெந்துருச்சுன்னா அது ஒரு ஸ்மெல் வந்துடும். அதனால் கொஞ்சம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு, கேபேஜ், கேரட் எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு லாஸ்ட்டாக நம்ம இது சேர்த்துக்கலாம். இப்போ பன்னீரை நல்லா ஒரு பன்னீர் எடுத்திருக்கேன். 200 கிராம் பன்னீர். அதை நல்லா சீவி பொடி பண்ணி அதையும்
இப்போ இதில் சேர்த்துருக்கேன். போதும், அவ்வளோதான். நல்லா பிரட்டியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காஷ்மீர் மிளகாத்தூள். ரொம்ப காரம் போட வேண்டாம். பெப்பர்லாம் போட்டிருக்கோம், கேப்சிகமும் இருக்குது, ஒரு பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம். இன்னொரு தடவை லேசாக பரட்டி விட்டு அந்த ஈரத்தன்மை போனோடனே தண்ணி இல்லாமல் இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த ஈரம் மட்டும் போனோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை போட்டுக்கலாம். மல்லி இலையை போட்டு லேசாக கிளறி விட்டுட்டு முட்டை 2 எடுத்துக்கலாம். இப்போ 2 முட்டை நான் இப்போ இதில் சேர்க்குறேன். இதுவே சாப்பிட்டாலே போதும். சூப்பராக நல்ல சத்து புரோட்டீனோட ஒரு ஸ்பூனு ஒரு 2 ஸ்பூனு ரைஸ் ஃப்ளவர் போட்டிருக்கேன். போட்டு இப்போ ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது, அடுப்பு எரியில். நல்லா கிளறி விட்டு நல்லா கலந்து விட்டணும் அந்த முட்டையை. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ரெடி பண்ணாலே பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ ரெடி. அவ்வளோதான். கிளறி எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுக்கலாம். தோசைக்கல்லோ இல்லை ஃப்ரையிங் பேன் மாதிரியோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கொஞ்சம் அடி கனமாக இருக்கதா வச்சுக்கோங்க. கொஞ்சம் பட்டரோ எண்ணெயோ போட்டுக்கோங்க. போட்டு அந்த கலந்து வச்ச வெஜிடபிள் கலவை எடுத்து ஒரு கரண்டியால் எடுத்து அப்படியே தோசைக்கல்லில் வச்சு பெருசாக உங்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு போடலாமோ அது மாதிரி போட்டு நல்லா வேக விடுங்க 2 பக்கமும்.
இது மாதிரி கொஞ்சம் பெருசாக வடை மாதிரி தட்டி அப்படியே வச்சு தோசைக்கல்லில் வச்சு நல்லா வேக விடுங்க. செவக்க வந்துட்டால் இதை மட்டுமே வச்சு சாப்பிட்டப்பயே பிள்ளைங்க நல்லா இருக்குது, இது மட்டுமே சாப்பிட நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த கான் நடுவில் கடிப்பட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. செஞ்சு பாருங்கள் நீங்கள். பிள்ளைங்களுக்கு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. மத்தியானம் வந்து லஞ்சுக்கு கூட கொடுத்து விடலாம் நீங்கள். இதோட ஏதோ சப்பாத்தியோ ஏதோ ப்ரெட்டோ ஏதோ வச்சு கூட, ஏன்னா இதில் தான் நிறைய காய்கறியும் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் சூப்பராக வச்சு கொடுத்து விடலாம். இது மாதிரி நல்லா 2 பக்கமும் நல்லா செவக்க விட்டு வேக விடுங்க. நிறைய எண்ணெயை ஊற்றி பொரிக்க வேண்டியதில்லை, சும்மா நான் கொஞ்சம் தான் பட்டர் போட்டேன் பாருங்கள், அதுலேயே அது நல்லா வெந்துருச்சு. அடுப்பை வந்து சிம்மில் மீடியம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வைக்காதீங்க. வச்சாலும் அப்பப்போ குறைச்சிக்கோங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்த இதையும் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஃபுல்லாக அது மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு மெத்தட் வந்து ப்ரெட் எடுத்து அதில் கொஞ்சம் பட்டர் தடவிட்டு இந்த கலவையை அதில் வச்சு நல்லா எல்லா பக்கமும் பரத்திட்டு இது வேக வச்சதும் வைக்கலாம், ஃப்ரை பண்ணதும், பச்சையாக இருக்கிறதும் வைக்கலாம், கலந்து வச்சுருக்கிறதும் வச்சு அது மேலே ஒரு ப்ரெட்டை வச்சு நல்லா அமுக்குனிங்கன்னா ஒட்டிக்கும். வச்சுட்டு தோசைக்கல்லில் போட்டு கொஞ்சம் பட்டர் போட்டோ எண்ணெய் போட்டோ சுட்டு எடுத்துக்கோங்க. போட்டு 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதில் 2 சாப்பிட்டாலே போதும், பெரியவங்க குழந்தைங்க 1 சாப்பிட்டாலே போதும். ரெடி ஆயிடுச்சு, நல்லா செவந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து பாருங்கள், ப்ரெட்டை வந்து பாருங்கள் உள்ள எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்கும். வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த ப்ரெட்டில் இருக்கிற நடுவில் இருக்கிறத சதுரமாக கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்குள்ளே அந்த கலவையை வச்சு அப்படியே திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தேன். சூப்பராக இருந்துச்சு. இப்படி கொடுத்தோன்னே பிள்ளைங்க எல்லாமே நல்லா சாப்பிட்டாங்க. மேலே கொஞ்சம் பட்டரோ எண்ணெயோ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதை அப்படியே திருப்பி போட்டோன்னே பாருங்கள் எப்படி சூப்பராக
அதோடு அப்படியே பைண்டாகி ஒட்டிச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று வந்து அந்த ப்ரெட்டு மேலேயே சும்மா அப்படியே அமுக்கி வச்சு அது மாதிரியும் சுட்டு கொடுத்தேன். நீங்கள் எப்படி வேணாலும் உங்களுக்கு எப்படி தோணுதோ அது மாதிரி வச்சு கொடுத்து செஞ்சு பாருங்கள். இதில் வந்து நல்லா அமுக்கி விட்டு ஒரு ப்ரெட்டை வச்சு மட்டும் வச்சு மேலே ஒரு ப்ரெட்டு வைக்காமல் ஒரே ப்ரெட்லேயே வச்சு நல்லா எண்ணெய் விட்டு வேக விட்டு கொடுத்தா ரொம்ப சூப்பராக இருந்தது. பாருங்கள், இதே மாதிரி செஞ்சு கொடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுத்து அசத்துங்க. நீங்களும் சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. வணக்கம். இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். கட்டாயமாக கொடுங்க. ஹெல்த்தியானது.